குளிக்கணுமா இல்லையா? ஏன் இஷ்டம், நான் குளிக்கத்தான் குளிப்பேன். அஞ்சு அஞ்சு கமா இப்படி வா. குற்றாலத்துல குளிச்சா நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். குற்றாலத்தில் கும்மாளமோ? அறிவு கட்ட அரணைச்சாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணாம்? அவ சட்டையை கழட்டுடா. என்னது? சட்டை சட்டை கழட்டிடு. சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு சந்தி. ஐயோ, மது டவர் டவர் மது, திரும்பி பார்க்காம குடுற, அப்படியே குடு. மது, மது போய் குளிக்கலாம். நான் வர மாட்டேன். மறுபடியும் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் இல்ல மது, நான் டைட்டா உன்னை நான் நம்ப மாட்டேன். மது, மஞ்சு குளிச்சது போதும், வா. ஐயோ மஞ்சு, இத பத்தியா? ஐயோ நடந்து போச்சு. என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய் வைக்கலாம். சரி வா. தந்தி வந்திருக்கா? தந்தி தந்தி என்ன சார்? குற்றாலத்துல குளிக்கிற அந்த பையனும் ஆன்றா, நீங்களும் ஆன்றீங்க, எல்லாரும் சேர்ந்து சரி பண்றீங்களா? ஒருத்தர் முன்னேறதுன்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஒரு 4 காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே. ஏன் டான்ஸ் ஆடுற? நான் டான்ஸ் ஆடுறேன், மனசுல எனக்கு 1000 வேதனை, அதை கொட்டிக்கிறேன். கொஞ்சம் அப்படி காலை கொடுங்க, நானே வந்து தொலைகிறேன். குற்றால அருவியில் இன் குற்றாலம் ஃபால்ஸ் உங்கள் மகள் யுவர் டாக்டர் ரோகிணி. அந்த பேரெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்க, எனக்கு சரி பண்றீங்களா? அப்ப சொல்லட்டுமா? சரி பண்ணக்கூடாது. அதே அரணிஜார் பையனுடன் the same 1/2 dryer boy இப்போது now அருவியில் ஃபால்ஸ் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப குளிச்சிட்டு இருக்காங்களா? போய் பார்த்து வந்துடலாம். இதெல்லாம் நியாயமா சார்? சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறீங்களே, அப்புறமா கூட்டம் போய் காட்டுறேன் சார். சீக்கிரம் அடிங்க சார், உடனே அடிங்க. இம்மிடியட்லி. அதெல்லாம் யார் எழுத சொல்லுங்க உங்களை? அது வரைக்கும் போதும். இந்தாங்க, மிச்சம் மீதி இருந்ததுன்னா அடுத்த தந்தியில வந்து வாங்கிக்கிறேன். அடிக்கடி வருவேன், தந்தி கொடுக்க அடிக்கடி வருவேன். மது, நோட்டெல்லாம் காஞ்சி போச்சு, எடுத்து பாக்கெட்ல போட்டு. இந்தா. என் டிராயர் இன்னும் காயலையே, அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும். நீ போய் இந்த டவலை கொண்டா. இந்தா. மஞ்சு, உன் நகையெல்லாம் இருக்கே? வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி சரி, நோட்டெல்லாம் எடுத்து போடு. அதை எடு. அவர் தட்டு தட்டிக்கிறேன். ஐயோ, அப்பா தட்டிக்கடா, அங்க அவ்வளவு பெரிய தட்டு இருக்குடா, அங்க தட்டா சொல்ல. என்ன பாரு சீனே, அந்த அருவிக்கிட்ட ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அந்த பையனோட ஒரு சின்ன மூட்டை இருக்கு, அதை அடிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு 2 ரூபா தரேன். அந்த மூட்டை அடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீ 2 ரூபா தர. நீ பெரிய ஆள்பா. 3 ரூபா கொடுக்கடா. போப்பா, அது ரொம்ப ரிஸ்கான வேலை. 4 ரூபா தரேன்டா. சரி, அந்த மூட்டையில என்ன இருக்கு? அப்புறம் காட்டாண்டா, முதல்ல மூட்டையை அடிச்சுட்டு வாடா. போடா டே, போடா போடா. மஞ்சு, சோப்பங்க இதோ போலாமா? இரு, உன் நகைங்கெல்லாம் போர் மது, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி.
போனா போகட்டும். அதுக்காக நீ துன்பப்பட வேண்டாம். மஞ்சு, பணத்தை மட்டும் நான் பறி கொடுக்கல மஞ்சு, உன் நகையை சேர்த்து பறி கொடுத்தேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு நகை முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அந்த ரவுடி பையனோட நீ இவ்வளவு தூரம் போராடி இருக்க வேண்டாம். மது, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? மஞ்சு, நாம இப்ப எல்லாத்தையும் இறந்துட்டோம். இனிமே என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன செய்யறது? இந்த ஊரை விட்டே போயிடுவோம். இந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் மஞ்சு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே. மது, ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா? அவர் நிச்சயமா செய்வாரு. அவங்கிட்டயா? அவமானம். உனக்கு அவமானமா இருந்தா நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். மஞ்சு, அவங்கிட்ட கையேந்திருது எனக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே. மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டா போச்சு. மஞ்சு, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சொல்ற? உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு இல்ல மது, நமக்கு வேணும். போணும், அதுக்காக பணம் வேணும். அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீ மண்டபத்துல இரு, நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன். மது, தைரியமா இரு மஞ்சு. என்னங்க வேணும்? இந்த பொட்டியில எடுத்துன்னு வரணும். நான் தூக்கிட்டு வரேங்க. எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கொடுத்தாலும் சரி. 2 ரூபாய். 3 பெட்டிக்கு தானே 2 ரூபாய். அப்புறம் தயார் பண்ணாதப்பா. இல்லைங்க. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. எங்க அப்பா சீசனுக்காக வாங்கி போட்டுக்கிறா. நான் போகலாங்களா? வைத்தி பசிக்குதுரா, ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லு. பையா, உன் பேர் என்ன சொன்ன? மது. மது, நல்ல பேரு. மது, ராத்திரி வரைக்கும் எங்க கூட தங்கு. கடைகிரிக்கு போக வேண்டியிருக்கோம். கூட 2 வாங்கிக்கோ. சரிங்க, இப்ப போய் இட்லி தோசை என்னென்ன கிடைக்குமோ பிடிச்சிட்டு வா. வாங்கிட்டு வா. பணத்தை கொடுத்தானப்படா. இதுல ஒன்னும் குறைச்சு இல்ல. மஞ்சு, 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 மஞ்சு. என்ன மஞ்சு அப்படி பாக்குற? நான் ஒரு தப்பு செய்யல. என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க, சிவப்பா இருந்தது. அது பேரு அதுதான். என்ன குடிக்க சொன்னாங்க, குடிச்சேன். இத பத்திய மது, ஏது இந்த பணம்? போதை உண்டு புத்தி இல்லை இதிலே, உலகம் ஒரு கவிதை, உறவில் அதை கண்டேன்,
நினைத்தால் உலகம் சிறிது இனியொரு மது வேண்டுமா